ஹலோ. வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அதாவது மனுஷன் நம்மகிட்ட சொல்லிட்டு போனா பரவால்ல. போன வாரம் வரைக்கும் என்ன சொன்னாருன்னா, "நான் உள்ளலாம் போலங்க. அவங்க அப்பா, அம்மா தான் போவாங்க போல இருக்கு" அப்படின்னு சொன்னவரு, உள்ள போயி அந்த அம்மா வந்து "வில் யூ மேரி மீ?" அப்படின்ட்டாங்க. யாரு? விஷ்ணு கிட்ட சௌந்தர்யா. அதேபோல அர்ச்சனாவும் அதை சொல்வார் அப்படின்னு நெனைக்கிறேன். "என்னப்பா ஒரே காதல் வாரமா அது?" அப்படிங்கிற மாரி இருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல எத்தன பேர் உள்ள போறாங்க? 6 பேரோ, 7 பேரோ உள்ள போறாங்க. ஸோ இவங்களெல்லாம் உள்ள போய் என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறது தான் ப்ரமோ 1ஆக வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தெறிக்க விட போறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இத பற்றி விரிவாவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது காதலை சொல்வது இயல்பு. அந்த காதலை எவ்வாறு சொல்வது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ அங்க வந்து எதுவுமே இல்ல. எங்க நம்ம பேனாலாம் கிடையாது. ஒரு பிளேட்ல வில் யூ அப்படின்னு சொல்லி லிப்ஸ்டிக்கோட இதுல எழுதி, அப்புறம் வேற ஏதோ ஒரு எல்லோ இதுல வந்து மேரி மீ அப்படின்னு சொல்லி எழுதி, இவர்ட்ட விஷ்ணு கிட்ட குடுத்துருக்காங்க. அத காலையில இருந்தே பிளானிங். நான் இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? ஐ லவ் யூன்னு சொல்லலாமா? அப்படின்னு சொல்லி ஏதேதோ ஒண்ணு பண்ணி, அ என்னமோ பண்ணாங்க. ஆனா முன்னாடியே லவ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விஷ்ணுவிடம் அவங்க சொன்னது வந்து காதல். அத வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு தான் கேட்டிருக்காங்க. காதல் பண்றியா? ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதனால அப்படி சொல்லிட்டாங்க போல இருக்கு. யோவ் மனுஷா நீ அதான் விஷ்ணு வந்தா, கண்டிப்பா இந்த வாரம் நம்ம சேனல்ல உட்கார வைக்கிறோம். ஆமா. நான் இதுவரைக்கும் நான் அவர்ட்ட கேட்டதில்ல. பட் இந்த வாரம் உட்கார வச்சு செய்றோங்கிறேன் நானு. ஆமா. சொல்லிட்டு போனோம்ல. சொல்லாம போனா என்ன அர்த்தம் அது? அ எனக்கே தெரியாது. நான் அவர்ட்ட இப்ப இவங்க சௌந்தர்யா உள்ள போனதுக்கப்புறம், நான் அதுக்கு முன்னாடி அவர மீட் பண்ணியிருக்கேன். உள்ள போனதுக்கப்புறம் நான் அவர்ட்ட பேசினதே இல்ல. ஒரே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி முதல்ல கால் பண்ணேன். என்ன விஷயம்? எப்படி இருக்கீங்க? என்ன? ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில சௌந்தர்யாவ நான் வேற மாரி பார்த்தேன். விஷ்ணு வேற மாரி பார்த்தேன். ஏன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது நமக்கு தெரியும். பட் ஆனா, அதுல வந்து நமக்கு எதுவும் பெருசா தெரியாது. நான் போன வாரம் பேசி சும்மா கேஷுவலா பண்ணேங்க. ஏதோ உள்ள போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல சார் அதெல்லாம் எங்கேங்க? அப்படின்னு சரி அப்ப அடுத்த வாரம் நம்ம சேனலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஆ சரி வரேன் அப்படின்னாரு. இப்ப பார்த்தா உள்ள போய் உட்காந்துருக்காப்புல. அநியாயம் பண்றாப்புடி. ஒருவேளை உள்ள போயிட்டு வந்து பேசிக்கலாம்னு வச்சுட்டாரா என்னவோ? வச்சு செஞ்சுருவோம். வந்த உடனே நாளைக்கு சனிக்கிழமையா? சண்டே நைட் இல்ல மண்டே நைட் அவர உட்கார வச்சுருவோங்கிறேன். ஒரு 2, 3 மணி நேரம் வச்சு செஞ்சுருவோம். மக்கள் யாரெல்லாம் வராங்களோ வரட்டும். எல்லாரையும் வச்சு பேச வச்சிடலாம். பட் எனக்கு அவர் இப்படி போவாரு, இந்த மொமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் அது ஒரு பாசிட்டிவ் வேல தான் அத பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சது. பட் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது விஷ்ணு வந்து த தன்னுடைய காதலை இதுல சொல்லணும் அப்படிங்கிறது. எனக்கு இது ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ன்னு வேற சொன்னாரா? அ எனக்கும் தான்டா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொன்ன விதம் நல்லா இருந்தது ப்ரமோல. டேய் என்ன நான் ஏதோ 10 பேர லவ் பண்ண மாரி, நீ ஏதோ 10 பேர லவ் பண்ண மாரின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தான்டா அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்லியா நெறைய பேர்ட்ட பேசியிருக்காங்க. பட் இப்போதைக்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்திய முதல் நபர் விஷ்ணு. ஸோ நான் இத எதிர்பார்க்கல ஆக்சுவலா. எனக்குமே அது ஒரு பெரிய அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இத பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. அது ப்ரமோவா ஒண்ணா வேற வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மொமெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ஜாயபிளா இருக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இதை வைத்து இது எப்படி இந்த கன்டென்ட்டா கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் விஷ்ணு வந்து ஒரு நல்ல மனிதர். ஒரு தன்மையான மனிதர். அவருக்குமே நல்ல கோவம் வரும். சௌந்தர்யாவுக்குமே கோவம் வரும். பட் ஆனா 2 பேரும் ஒரே கேட்டகரி. ஸோ இத எப்படி சமாளிச்சு தங்களுடைய லைஃப்ப கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அதாவதுங்க அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே நம்ம லைஃப் வந்து லாங் லைஃப் நம்ம எல்லாருமே ஒண்ணா இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆமா நம்மலாம் இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் கவலை இல்ல. கண்டிப்பா இது ஒரு நல்ல விதமாக கொண்டு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சௌந்தர்யா தன்னுடைய வாழ்நாள்ல நடந்த பல விஷயங்கள விஷ்ணு கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஈவன் அந்த ஒரு டைரக்டர் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு அப்படிங்கிறது கூட விஷ்ணு கிட்ட சொல்லியிருப்பாங்க. வீட்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. விஷ்ணு கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதேபோல அந்த ரூ. 17,00,000 மேட்டர் வந்து ஃபேமிலிக்கு தெரியாது. ஆனா விஷ்ணுவுக்கு தெரியும். ஏன்னா அந்த விஷயங்கள் நான் பேசல. பட் அது இருந்தாலும் அது கண்டிப்பா விஷ்ணுவுக்கு தெரியாம இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான். அதாவது சௌந்தர்யா க்ளோஸ் ஃபிரெண்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர்ல விஷ்ணு மட்டும் ஒரு ஒரு ஸ்டெப் மேல பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நிஜமாவே தெரியும். பட் ஆனா இந்த அளவுக்கு போயிருக்குமா? அ காதலை சொல்வாங்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள? ஏன்னா வெளியில வந்து பேசுவாங்க, சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அது வீட்டுக்குள்ளேயே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஸோ விஷ்ணு அண்ட் சௌந்தர்யா ம 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா கண்டிப்பா வந்து அ இந்த திருமணம் விரைவில் நடக்கும். நம்மளலாம் கூப்பிடுவாங்களான்னு தெரியலையே! கேட்டு பார்ப்போம். கண்டிப்பா கூப்பிடுவாங்க. நம்ம விஷ்ணுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கு. அதேபோல சௌந்தர்யாவுக்கும் பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தா தெறிக்க விட்டுருவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா,
இது ஒரு பெரிய வேற லெவல்ல போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதாவதுங்க நம்ம லவ் பண்றது பெரிய விஷயம் இல்லைங்க. பட் கல்யாணம் பண்றது கூட பெரிய விஷயம் இல்ல. அதை விட தொடர்ந்து வாழ்வது, அதாவது 2 மனம் ஒன்று சேர்ந்து அத ஒரு 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் இருக்கிற வரைக்கும் வாழ்றதுங்கிறது இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. அது என்னன்னா, அந்த திருமண உறவை நீங்க அதுக்கு மேல அதை எப்படி வச்சு பார்க்கறது அப்படிங்கிறது தான். அது அதோட இது இருக்கு இல்லையா? அதாவது நீங்க ஒரு நீண்ட காலம் ஒரு பெண்ணோட நம்ம தொடர்ந்து வாழ்ந்து, அது இப்ப நீங்க சினிமா ஃபீல்ட்லலாம் ரொம்ப கஷ்டம். அத தாண்டி நம்முடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கு அப்படின்னா, அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாதுங்க. மற்ற எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் இது இது ஒண்ணு மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், லைஃப்ல நீங்க எங்கேயோ போயிருவீங்க. அதுதான். அதுதான் வந்து லைஃபோட சக்சஸ். நீங்க ஒருத்தர் பெரிய நடிகர் ஆகணும் அப்படின்லாம் இல்லைங்க. வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்களா, அதுவே போதும் அப்படிங்கிறது தான். அதை வந்து இவங்க சிறப்பா செய்வாங்க நம்புறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் விஷ்ணு அண்ட் சௌந்தர்யா நீண்ட காலம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதே போல அர்ச்சனா அண்ட் அருண், அர்ச்சனா அண்ட் அருண் ஏஏ வந்து சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட லவ்வும் வந்து இதுல சொல்ல போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். அப்படி சொன்னாங்க அப்படின்னா அதுவும் பேரண்ட்ஸால ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா என் மகனுக்காக நான் எதையும் ஏற்றுக்கொள்ள தயார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அருண் அப்பா சொன்னதாக சொல்றாங்க. பட் அப்படின்னா அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த 2 காதல் அங்க உள்ள ஓகே ஆக போகுது. வேற யாராவது பண்ண போறாங்களா? நான் வந்து இந்த பிபி முன்னோட்டத்துல கூட சொல்லியிருந்தேன். இப்ப 2 லவ் ஜோடிகள் அனுப்புவாங்கன்னா வெளியில இருக்க 2 பேரும் அனுப்பிச்சு லவ் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி இருந்தது. பட் விஷால் ஏதோ ட்ரை பண்ணாரு. விஷால் இப்போ வந்து புலம்பிட்டு இருக்காரு இப்ப லைவ்ல. நான் வந்து இவங்கள பத்தி தப்பா நினைச்சிட்டேன், சௌந்தர்யா பத்தி. அதை பத்தி யாராவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோட இருக்காரு. அது ஏதாவது குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகு இருக்குமா, அந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு நானே அவர் தோல் மேல கை போட்டு பேசிட்டு இருந்தேன். அதுக்கு நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். ஆனா நேரடியா என்ன சௌந்தர்யோட அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. பட் நான் வந்து பழசுக்கெல்லாம் நான் முன்னாடி உன்னை பத்தி பேசுனதெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னாரு தவிர, இதுதான் அப்படிங்கிறது வந்து சௌந்தர்யாவிடம் விஷால் சொல்லவில்லை. ஆனா ஒரு விஷால் வந்து உள்ள லவ் பண்ணது வந்து தர்ஷிகா. இப்ப கொஞ்சம் ஒரு கிரஷ் இருக்கிறது வந்து அன்ஷிதா. ஆனா அன்ஷிதா கிட்ட அவர் சொல்லல. சும்மா பேசிட்டு இருக்காரு அவ்வளவுதான். கையை பிடிச்சின்னு போறது வர்றது அதெல்லாம் பண்றாரு தவிர சொல்லல. பட் அவருக்கு எத்தனை பொண்ணுங்க மேல கிரஷ் இருக்கும் அப்படிங்கிறதும் ஏத்துக்க முடியாது. ஆனா இப்பதான் இவரு விஷாலோட இதெல்லாம் பில்டப் பண்ணி பயங்கரமா ப்ரொமோட் பண்றாங்க விஷாலோட இதெல்லாம். பட் அது இனிமேல் சக்சஸ் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. நான் ஒரு இனிமேல் டைட்டில் வின்னர் ஆகும் இல்ல டாப் 5ல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப சௌந்தர்யாவுக்கு இருக்கிற ஓட்டு கூட விஷாலுக்கு இல்ல, அருணுக்கு இருக்கிற ஓட்டு கூட விஷாலுக்கு இல்ல. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஏன்னா மக்கள் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. அதுக்கு சௌந்தர்யா மேல சொன்ன அந்த குற்றச்சாட்டும் ஒரு காரணம்ங்க. அதுதான் அந்த மாதிரி இருந்தா நீங்க என்ன பண்ண முடியும்? சாதிக்கவே முடியாது. அதுதாங்க அவரு விட்ட ஒரு வார்த்தை அவருடைய லைஃபையே காலி பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த புரிதல் அவர் வெளியில வந்த பிறகு தெரிஞ்சுப்பாரு. பட் உள்ள நம்ம அந்த மாதிரி பேசியிருக்க வேண்டாமோ? பாருங்க 5வது இடத்துல இருக்காரு. ஓட்டிங்ல இருக்கிறது 7 பேர் தான். அதுல 5வது இடத்துல இருக்காரு. இப்ப இதுக்கு மேல லிஸ்ட்ல இல்லாதவங்க வந்து சௌந்தர்யா, மஞ்சரி, தீபக். இந்த 3 பேர் உள்ள வந்தாங்கன்னா அவர் 7வது இடத்துக்கு போயிருவாரு. ஸோ அந்த ரேஷியோல பாத்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. அவரோட இது லைவ் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனால விஷால் வந்து நம்ம எதிர்பார்த்த கண்டென்ட்ட குடுக்கல. 2வது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அத அவர் செய்யல. 2 விஷயத்திலயும் அவர் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படிங்கிறதுனால, அவர் டாப் 5க்குள்ள இல்லங்கிற மாரி இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? இதுதான். இந்த புரிதல் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க கேம சூப்பரா ஆடலாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இதுல மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பை குலைத்து விட்டார் விஷால் அப்படிங்கிறது தான். இப்ப சௌந்தர்யா நடுவுல ஒரு வாரம் பயங்கர டவுன் ஆனாங்க. அவங்க பேரும் கெட்ட பேராச்சு இந்த ராணுவ மேட்டர்ல. பட் இப்போ வந்து திரும்பவும் மேல வந்துட்டு இருக்காங்க. தன்னுடைய அந்த ஸ்டோரிய சொன்னதன் மூலமா அந்த டைரக்டர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டார் சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து வேற லெவல். அதாவது இது இந்த நேரத்துல சொல்லணும்னு நினைச்சவங்க சொல்லல. ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வகையில பார்த்தா சௌந்தர்யாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஸோ இதுக்கு மேல அவங்க நடிப்புகள்லாம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கிற வேலையை பார்த்துட்டு அவங்க விஷ்ணுவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிவன்.